இந்த சாமி இருக்காரு, அந்த சாமி ரொம்ப பெரிய சாமிங்க. மனசுல இருக்காரு. முதல்வர் மனசுல இருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமிய பத்தி ஒரு அமைச்சர் பாராட்டியிருக்கார். எந்த சாமிய பத்திப்பா எந்த அமைச்சர் பாராட்டியிருக்காருன்னு ஒரே கன்ஃப்யூஷனா இருக்கா? அமைச்சர்கள் பாராட்டுற அளவுக்கு எந்த சாமி இருக்காரு அப்படின்னு நீங்கலாம் யோசிக்க வேணாம். ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்க வேணாம். டாப்பு டிப்புன்னு கண்டென்ட்டுக்குள்ள போயிரும். அமைச்சர் காந்தி அவர்கள். அவர்தான் கொளத்தூர் தொகுதியில் ஏதோ ஃபங்க்ஷன் நடத்திருக்காங்க போல. அதுக்கு அமைச்சர் சேகர் பாபு தான் கோஆர்டினேஷன். அப்போ அந்த ஃபங்க்ஷன்லாம் பார்த்துட்டு அட்டாங்கப்பா என்னம்மா ஏற்பாடு பண்ணிக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து செய்தியாளர்களை சந்திக்கும் போது அவள் தான் சேகர் பாபு அவர்களை புகழ ஆரம்பிச்சிட்டார். இல்லை சாமியை புகழ்னாருன்னு ஏதோ சொன்னியப்பா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். அவர் சேகர் பாபு அவர்களை தான் மரியாதை நிமித்தமாக திரு சாமி அவர்கள் இருக்காரு, அவர் ரொம்ப நல்லவரோ, வேலை சூப்பராக பார்ப்பாரோ அப்படின்ற லெவலுக்கு வேறு லெவலில் புகழ்ந்திருக்காரு காந்தி அவர்கள். அந்த புகழ்ச்சியை நம்ம சொன்னால் நல்லா இருக்காது, அவரே சொன்னால் தான் நல்லா இருக்கும். நான் முதல் இங்கே வந்து பார்த்த உடனே இந்த காலை உணவு எனக்கே அங்கே உட்காந்து சாப்பிடணுன்ற எண்ணத்தோடு தான் நான் வந்தேன். அதை பார்த்த உடனே ஒரு கல்யாணத்தில் விட இந்த அளவுக்கு குவாலிட்டியாக யாரும் பண்ண நிஜமாகவே மாண்புமிகு சாமி அவர்கள் இன்னைக்கு தளபதி மனதில் அவர் நிற்கிறார் என்றால் இதுதான் காரணம். அவர் நான் கூட பொதுவாக என்னை பற்றி தெரியும். நான் ரொம்ப நாள் 50 வருஷமாக நான் இருக்கிறேன். நான் எந்த ஒரு ஒர்க்கு தலைவர் என்ன நினச்சி அதை நினச்சி அந்த மாதிரி செயல்படுவேன். ஆனால் இவரை பார்க்கும்போது எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் இந்த மாதிரி யாராலும் பண்ண முடியாது. அந்தளவுக்கு இன்றைக்கி மக்கள் தலைவர் இன்றைக்கி வந்து தலைவர் எப்படி பாராட்டுற ஆல் இண்டியா லெவல் ஒரு முன்மாதிரியான முதலமைச்சர். இப்போ என்ன ஆகிட்டார் அவர்? நேற்றுலேருந்து மாநிலத்துக்காக போராடி இன்றைக்கி வெற்றி பெற்றது தமிழ்நாட்டுக்கு இல்லை, இந்தியாவுக்கே இன்னைக்கு எல்லாமே பாராட்டு கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு அவர் மனதில் இவர் இருக்கிறார். ஆனால் இவர் எந்த பொறுப்பு கொடுத்தாலும் இந்த அளவுக்கு தலைவர் நினைக்கிறதோட 100% அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார். அது இந்த தொகுதி அவர் தலைவர் தொகுதியில் நிஜமாகவே எனக்கு என்ன ஒரு ஹாப்பி என்ன இன்னைக்கு என் லைஃப்பில் இது ஒரு மைண்ட்கள் எனக்கு காரணம். நமது மாண்புமிகு சாமி அவர்கள் என்ன முதலமைச்சர் தலைவர் அவர் தொகுதியில் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து இது பண்ணும்போது எனக்கு மனதார அவருக்கு மேலும் 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 நன்றி சொல்கிறது. அதுக்கடுத்து நம்ம செய்தியாளர்கள் என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, இப்போ விஜய் இது தொடர்பாக என்ன சொல்கிறாருன்னா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. கேள்வி விடுங்க, விஜய் அவர்கள் அப்படின்ற வார்த்தை வர்ற வரைக்கும் என்ன கேட்குறாங்கன்னு கொஞ்சம் கவனிச்சிட்டு இருந்தார். விஜய் அவர்கள் அப்படின்னு வந்தோன்னா இது தப்பு 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 ஏன்டாயா நோவோ விஜயை பற்றி எல்லாம் கேள்வி கேட்டுனுக்குறீங்க, அவர் ஒரு நடிகர், நல்ல நம்பர் 1 ஆக்டர் அப்படின்னு போஸ்டெல்லாம் கொடுப்பாரு, ஆனால் அரசியலில் ஒன்றும் இல்லை, மக்களுக்கு ஏதாவது பண்ணியிருக்காரா சொல்லு அப்படின்னு அரசியலில் வந்து ஏதாவது வேலையை பார்த்ததுக்கப்புறம் பேச்செல்லாம் பேசலாம், கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்கார் காந்தி அவர்கள். இல்லை இதுதான் தப்பு. இது நீங்கள் வந்து ப்ரெஸ்ஸு எல்லாம் தராத்த இருக்குது. யார் ஹூ இஸ் விஜய் அவர் வந்து என்ன அது சொல்லுங்கள் முதல்ல. நீங்கள் கேட்குறீங்க, இத்தனை வருஷமாக அவர் நடிச்சிருந்தார், நல்ல நடிகர், அதில் எந்த குறையும் நாங்கள் சொல்ல மாட்டோம். அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸ் நடிகர், சூப்பர் அப்படியே தலை இப்படி காட்டி அப்படி காட்டிட்டு. இது அரசியல் என்ன பொதுமக்களுக்காக அவர் பண்ணார் நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்லுங்கள். அவர் சொல்கிறதுக்கு நான் பதில் சொல்கிறேன்.